வெல்கம் டு அவர் அனிஷாரி கிரியேட்டிவ் சேனல். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணாக்கா நம்ம ஸ்டார்டிங் வந்து 2 கோட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒத்த கோடில் நம்ம எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துட்டோம், தெரியுதா? இப்போ வந்து கீழே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்டில் தான் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், நல்லா இந்த எண்டில் ஆரம்பித்து இந்த ஊசியை பிடிச்சி மேலே இழுக்கிறோம். இப்போ நூலை மேலே வந்துடுச்சா? மேலே வந்து இப்போ வந்து இதோட கிராஸு வந்து கிராஸில் போயிட்டு ஒரு நாட்டு குட்டி ஒரு முடிச்சு போட்டாச்சா? அதே இப்போ கீழே கொண்டுட்டு வந்து ஒரு குட்டி முடிச்சு, அப்படியே கிராஸ் ஒரு குட்டி முடிச்சு, கீழே கொண்டுட்டு வந்து ஒரு குட்டி முடிச்சு. அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் வந்து நோட்லேயும் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த 2 கோடுனா ஃபஸ்ட்டு மேலே இங்கே ஒரு நாட்டு, திருப்பி கீழே இங்கே ஒரு நாட்டு, மேலே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட்டு, அப்படி தான் போகும். மேலே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட்டு, அவ்வளோதான். அதேமாரியே தான் நம்ம இப்போ வந்து இதுலேயும் ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வந்து இதாக தான் நிற்கிது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாட்டு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மேலே இங்கே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட்டு. நாட்டு வந்து மறந்துட்டிங்கன்னா நான் இப்படி இழுக்கும் போது இந்த மாதிரி போயிடும். நாட்டு வந்து மெயின் இதில். இப்போ இங்கே கொண்டுட்டு போயிட்டோம், ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு. ஆரி ஒர்க்கில் நாட்டு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து சின்ன குட்டி முடிச்சு, அதுதான் வந்து சின்ன தையல். இது வந்து நாட்டு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம முடிக்க போகிறது தான் நாட்டு. இப்போ நான் தூக்கிட்டு ஒரு சுற்றி இதை வந்து இங்கே பின்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கை வந்து பிடிச்சி கீழே பொறுமையாக இழுத்திங்கன்னா இது வந்து நாட்டு வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரியே இப்போ இன்னொரு தையல், இதே வந்து ஜிக்ஜாக்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம்ல சிங்கிள் ஸ்டிச்சு, அதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே இந்த கோட்டில் ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஒரு தையல் ஆரம்பிங்க. இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு. எப்போதும் போல் குத்தி எடுத்து மேலே திருப்ப வேண்டியதான். குத்தி எடுத்து திருப்பி, குத்தி எடுத்து திருப்பி, குத்தி எடுத்து திருப்பி, அப்படி தான் போடுறோம். நான் வந்து ரொம்ப எட்டாயிட்டையும் போல், ரொம்ப கிட்டாயிட்டையும் போல், கொஞ்சம் நார்மலாக போடுறேன். இப்போ நான் வந்து இதோட வந்துட்டேன். இப்போ இந்த எண்டில் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா நாட்டு போடக்கூடாது இதில். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி நாட்டாக போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா அப்படியே திருப்பி அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் போங்க. மேலே ஒரு இது, கீழே. இதில் வந்து நாட்டு தேவையில்லை. மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, கொஞ்சம் கிட்டையே, மேலே கீழே, மேலே கீழே, இந்த மாதிரி போட்டோம்னா அழகாக இருக்கும் நெக் டிசைன்லாம். இப்போ ஒரே கலரே கொடுக்காம நம்ம வந்து டபுள் கலராக உள்ளே ஒரு கீழே ஒரு நூலும் மேலே ஒரு கலர்லேயும் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை விட இப்போ நான் வந்து ஒரே கலரில் தான் கொடுக்குறேன். இன்னும் கிட்டையாக உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் கிட்ட முடியுதோ அதோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மேலே தூக்கிட்டு போய் போடக்கூடாது.
கொஞ்சம் அந்த நூலோட கொஞ்சம் கீழே மேலே அப்படின்னு மட்டும் போடுங்க. இது வந்து டிசைன்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃப்ளவரு, இந்த மேங்கோ டிசைன் அதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து செம்ம லுக்காக இருக்கும். அதுவும் டபுள் கலராக யூஸ் பண்ணி போடும்போது இன்னும் அதை விட லுக்காக இருக்கும். இப்போ நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இன்னும் இதில் வந்து நான் கிளியராக சொல்லணுன்னாக்கா நோட்லேயே நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம். இந்த ஸ்டிச்சில் மேலே கீழே 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 இங்கே வந்து நாட்டு போடணும். இதில் வந்து நம்ம என்னன்னாக்கா இங்கே ஒரு நாட்டு போட்டு கீழே கொண்டுட்டு வரோம், இங்கே ஒரு நாட்டு போட்டு மேலே கொண்டுட்டு போவோம். இதில் அப்படி இல்லை. இங்கே ஆரம்பித்தோம்னா எங்கேயுமே நம்ம நிறுத்தக்கூடாது. அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து முடித்து இங்கே ஒரு நாட்டு போடணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம என்னென்ன டிசைனில் போடணும்னு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு மேங்கோ டிசைன் போட்டுருங்க. இதுக்கு மேங்கோ டிசைன் நான் கரெக்டாக போடுறேன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் 5 பெட்டல் வர மாதிரி போடுங்க. அதிலே வந்து உள்ளே ஒரு கலர் கொடுத்து மேலே ஒரு கலர் கொடுங்க. இதில் ஒரு கலர் எல்லாமே இது மேலே ஒரு கலர் கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதேமாரி தான் இந்த மேங்கோ டிசைனுக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு கீழேயுமே நீங்கள் என்னோடய இதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.